ஸ்ரீ ரேவா காண்டம் 203ஆம் அத்தியாயம். கோடி தீர்த்தத்தின் பெருமை. ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், அதன் பின்னர் பூமியின் இறைவனை ஒருவன் சிறந்த கோடி தீர்த்தத்திற்கு செல்ல வேண்டும். அங்கு 1 கோடி எண்ணிக்கையிலான பெரும் மதிப்பு வாய்ந்த முனிவர்கள் சித்தர்களாக ஆனார்கள். வீரியமாக தபம் செய்த பின்னர் முனிவர்கள் சிவனையும் மகிஷன் என்ற அசுரனை கொன்ற கோடீஸ்வரி சாமுண்டா தேவியையும் பிரதிஷ்டை செய்தனர். அரசே, பாத்ரபத மாதமான ஆவணி மாதத்தின் தேய்பிறையில் 14ஆம் திதியில்தான் முனிவர்கள் கோடிக்கணக்கான தீர்த்தங்களை வரவழைத்து சிவனாரை பிரதிஷ்டை செய்தனர். அந்த திதியுடன் ஹஸ்த நட்சத்திரம் ஒன்றிணைந்தால் அது எல்லா பாவங்களையும் அழிக்கும் வல்லமை கொண்டது. ஒருவர் அந்த நேரத்தில் அங்கு சென்று மன ஒருமைப்பாட்டுடனும் தூய்மையுடனும் புனித நீராட வேண்டும். அதன் மூலம் அவர் தனது குடும்பத்தின் 21 தலைமுறையினை நரகத்திலிருந்து மீட்கின்றார். வெறும் நல்லெண்ணெய் மற்றும் நீரினால் அபிஷேகம் செய்வதன் மூலமே இது சாதிக்கப்படுகிறது. ஒருவர் சிரார்த்தம் செய்தால் இது இன்னும் அதிகமாகும். புனித நீராடல், தானம், தபம், ஜபம், ஹோமம், வேதங்களை படித்தல் மற்றும் தெய்வங்களை வழிபடுதல் ஆகியவை அந்த தீர்த்தத்தின் தொடர்பால் 1 கோடி மடங்கு அதிக பலனை அளிக்கின்றன. 203ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.